பரிகார சக்கரவர்த்தி பால ரத்னகுமார் அவர்களை மேடைக்கு வருக வருக என வரவேற்கிறோம். தம்பி வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கும் சூப்பர் ஸ்டார் தான், இன்றைக்கும் சூப்பர் ஸ்டார் தான். இருந்தாலும் சிங்கப்பூர், மலேசியா, கனடான்னு உலக நாடுகள் சுற்றுப்பயணம் போனாலும் இந்த தம்பி எல்லாருக்கும் தாய் சங்கம், குருஜோதிராஜ் சங்கம் போது தம்பியும் அண்ணா எனக்கு இதுதானா தாய் சங்கம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம மேலே மதிப்பு மரியாதை இருக்குது. எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் சொல்லப்போனால் ஒரு வர்றதுக்கு ஒரு 350 கிலோமீட்டர், போகிறதுக்கு ஒரு 350 கிலோமீட்டர், ஒரு நாள் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி அவங்க அப்பாயின்மெண்ட் விட்டுட்டு ஒரு நாள் வருமானத்தை விட்டுட்டு இப்படி நமக்கு வராங்க. அது பார்த்திங்கன்னா இப்போ தான் மலேசியா போயிட்டு வந்தாலும் நமக்கு கருத்தரங்கத்துக்கு மாதம் மாதம் வரணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் வர. அப்படி அதை பார்த்திங்கன்னா இன்றைக்கி நல்ல ஒரு அருமையான சப்ஜெக்டை கொண்டு வந்திருக்காரு. இந்த சப்ஜெக்ட் நம்ம ஜோதிட தளபதி யூடியூப் சேனல் வழியாக பார்க்குறவங்களுக்கு நல்ல ஒரு பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லி தம்பியுடைய சிறப்புரை உரையாற்றுமாறு அன்புடன் அழைக்கிறோம். இனிய மாலை வணக்கம். இந்த ஜோதிட தளபதி யூடியூப் சேனல் வழியாக நிறைய பேரோட ஜோதிட கருத்துக்களை நீங்கள் வீட்டில் இருந்தே பார்க்கக்கூடிய யோகத்தை பார்த்தீங்கன்னா இறைவன் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. ஸோ சேனலை நீங்கள் பார்க்குறது பெருசு இல்லை, இந்த பரிகாரங்களை நீங்கள் அப்ளை பண்ணணும். எவெல்லாம் நெகட்டிவாக கமெண்ட் பண்ண சொல்லுங்கள். வேடிக்கை பார்க்குறவன் யார்? வேடிக்கை பார்க்குறான் பாருங்க, தானும் படுக்க மாட்டான், தள்ளியும் படுக்க மாட்டான் பாருங்க, அவன் தான் நெகட்டிவ் கமெண்ட்ஸ். யாருக்கெல்லாம் நீங்கள் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எழுதுனீங்களோ அவங்கள தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் நம்பர் 1 அஸ்ட்ராலஜர்ஸ். அப்போ எழுத்து அப்படிங்கிறது புதனை குறிக்கக்கூடிய கிரகம். நல்ல வார்த்தைகளை அதை எழுதும் போது புதன் கேதுவாக வேலை செய்யும். புதன் கேது தான் ஞானம், அறிவு, தெளிவடைந்து கிடைக்கக்கூடிய ஞானம். அதே போல் நெகட்டிவ் கமெண்ட் எழுதுறீங்க பாருங்கள், நீங்கள்லாம் புதன் ராகு, தன்னோட அறிவு இன்னொருத்தனை தாழ்த்துறதுக்கு பயன்படக்கூடியது. நான் பொதுவாகவே எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கேன், புதன் ராகு ஹேக்கர்ஸ், இன்னொருத்தனோட பணத்தை ஆட்டே போடுறது, ஹேம்பிளிங் பண்ணுறது. அதே போல் சாஃப்ட்வேரில் எப்படி டெக்னிக்கலாக ஏமாத்துறது. இந்த ஃபோன் பண்ணாமல் பாருங்க, சார் வணக்கம் சார், நான் உங்களுக்கு இந்த நம்பர்லேருந்து பண்ணுறேன், ஏடிஎம் கார்டு உங்கள் நம்பர் சொல்லுங்கள் சார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புதன் ராகு, ஏமாற்றுதல். அப்போ யாரெல்லாம் நெகட்டிவ் கமெண்ட் எழுதுறீங்களோ அவங்களுக்கு கர்ம. காரணம், இறைவன் உங்களை நல்ல விதமாக ஒரு அருமையான ஜோதிட தளபதி சேனல் மூலமாகவோ இல்லை இன்னொரு சேனல் மூலமாகவோ உங்களுக்கு பார்க்க வைக்கிறார். அப்போ நீங்கள் பார்த்துட்டு பிடிக்கலன்னா கடந்து போகணுமே தவிர நெகட்டிவ் எனக்கு சொல்ல. நான் விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டவன். காரணம், என்னால் பலன் அடைஞ்சவன் அதிகம். சொன்னவன் பூரா அதே இடத்துல இருக்கான். நான் இன்றைக்கி மலேசியா போய்ட்டு வந்துட்டேன், என்னோடய ஆஃபீஸ் சிங்கப்பூரில் ஓப்பன் பண்ண போகிறேன், என்னோடய ஹெட் ஆஃபீஸ் லண்டனில் ஓப்பன் பண்ண போகிறேன். வேர்ல்டு ஃபுல்லாக 21 கண்ட்ரியில் நான் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணணும் தான் என்னோடய டார்கெட்டு. ஸோ நான் ஒரு டார்கெட் வச்சுருக்கேன், எனக்கு ஒரு அம்பாள் ஒரு டார்கெட் கொடுத்துருக்கேன். அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் இந்த யாரெல்லாம் அஸ்ட்ராலஜி கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு என்னுடைய கிங் மேக்கர்ஸ் ஆஸ்ட்ரோ அகாடமி ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்க போகுது. சரிங்களா? இதுக்கு என்ன தகுதி வேணும்னா நல்ல மனசோட இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு தகுதி. அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் என்ன மாதிரி ஆர்வமாக இருப்போம், நான் தான் சொல்லிக்கணும் என்னை பற்றி. ஏன்னா எனக்கு யாரும் சர்டிஃபிகேட் கொடுக்கல, என் ஜாதகத்தை பார்த்து ஒரு வெங்காயமும் நடக்காதுன்னு சொன்னவங்க தான் அதிகம். நான் வாங்கின காரை விற்கன்னு சொன்ன மிகப்பெரிய ஜோதிடர்கள்லாம் என் நண்பர்களாக தான் இருக்காங்க. அதே சமயத்தில் இந்த ஜாதகம் ஒன்றுக்கு உதவாத ஜாதகம்னு என் ஜாதகத்தை சொன்னாங்க. அங்கே தான் அம்பாள் நிற்கிறா. அவன் என்னடா சொல்கிறது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. இன்றைக்கி நமக்கு வேர்ல்டு ஃபுல்லாக கிளைண்ட்டை உருவாக்கி கொடுத்தது நம்மளுக்கு இறைவனோட பிளெஸிங்ஸ். காரணம், ஜாதகம் இயங்குமா, கிரகங்கள் இயங்குமா, கிரகம் நம்மளை இயக்குமா, நாம் கிரகத்தை இயக்கும்னா கிரகங்கள் நம்மளை இயக்கும். இயக்கலைன்னா இயக்க வைக்கணும், அவ்வளோதான் மேட்ரு. ஆல்ரெடி லைட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது, சுவிட்சை போடணுமா வேண்டாமன்னா எரியிற லைட்டுக்கு சுவிட்சு தேவையில்லை, ஆல்ரெடி எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. எரியாத லைட்டுக்கு நம்ம சுவிட்சை போட போகிறோம். அப்போ உங்கள் ஜாதகத்தில் என்ன கிரக சேர்க்கை இருக்குது, அது என்ன தோஷமாக இருக்குது, என்ன யோகமாக இருக்குங்கிறத நீங்கள் இயக்குனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஜாதகம் இயங்கும். எல்லாருமே தாந்திரிக பரிகாரங்கள் அப்படிங்கிறது என்ன நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, எடுத்தோன்னே ஈஸியாக பண்ணிடலான்னு இல்லை. தாந்திரிக பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இறைவனோட அனுகிரகம். காரணம் என்னென்னா, ஒரு விஷயத்தை ஈஸியாக பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது. அந்த ஈஸியான விஷயத்துக்கு பிறகு பெரிய கர்மாவாக என்ன நிற்கும்னா, உழைக்காமே கிடைக்கிறது தான் தாந்திரிக பரிகாரம். அப்படின்னா என்ன அர்த்தம், அதுக்கு இறைவனோட அனுகிரகம் வேணும். தாந்திரிக பரிகாரத்துக்கு எக்ஸ்பர்ட்னு சொல்லக்கூடிய கிருஷ்ண பரமாத்மா யாரை ஜெயிக்க வச்சார், பாண்டவர்களை ஜெயிக்க வச்சார். காரணம், இறைவனோட ஆசீர்வாதம் பாண்டவர்களுக்கு இருந்துச்சு. அப்போ யாருக்கெல்லாம் தாந்திரிக பரிகாரம் ஜெயிக்கும்னா, இறைவனோட ஆசீர்வாதம் இருக்கக்கூடியவர்களுக்கு தாந்திரிக பரிகாரம் ஜெயிக்கும். அப்போ நம்ம சொல்லக்கூடிய எல்லாமே தாந்திரிகம்னா என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்தை இறைவன் நீக்க மாதிரி எங்கும் ஒளி விளக்காக நிறைஞ்சிருக்கான், இந்த உலகம் ஃபுல்லாக வியாபித்திருக்கான் அப்படின்னா அது பரிகாரம்.
அதையே நீங்கள் உருவமாக மாற்றி வழிபாடாக மாற்றி அதை வந்து நீங்கள் வழிபாடு பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, அபிஷேகம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, அர்ச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, கன்வெர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, இதுதான் தாந்திரிகம். சிம்பிள் லாஜிக். நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம ஜாதகத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காசி சிவா ஜாதகம் உங்களை பார்த்தேன். அவர் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையான யோகங்கள் இருக்கு. அவர் காசிக்கு பரிகாரம் பண்ணுறார். என்னையா பொறுத்து இவரோட ஜாதகத்தில் வேலை செய்யுது அப்படின்னா, அவருக்கு 11ஆம் இடத்தில் மாந்தி ரஜினிகாந்த் மாதிரி. அப்போ எவன் ஒருவன் தன் ஜாதகத்தை ப்ராப்பராக இயக்குறானோ அவர் வந்து கிட்டத்தட்ட 30 வருஷமாக டூரிசம் நடத்துறாரு. டூரிசம் நடத்தும் போது அவர் யாரும் வெளியில் தெரில, ஆனால் காசி கொண்டு போகும்போது அவர் காசி சிவான்னு வெளியில் தர்றார். காரணம் என்னன்னா, அவருக்கு மாந்தி 11ஆம் இடத்தில் இருக்கிறார். மாந்தி அப்படிங்கிறது என்ன, பிணம் அப்படின்னு அர்த்தம். அப்போ பிணம் எரிக்கக்கூடிய இடம் 24 ஹவர்ஸும் பாடி எரியிற இடம் என்ன பார்த்தீங்கன்னா காசி தான். அப்போ அவர் ஜாதகத்தில் பாருங்கள், டேட் ஆஃப் பர்த் பார்க்குறேன். இப்போ தான் ஜஸ்ட் நவ், இப்போ இந்த வீடியோ பேசுறதுக்கு முன்னாடி மாப்பிள்ள பிரகாஷ் பேசினாப்புல, அப்போ அந்த கேப்பில் ஒரு ஜாதகத்தை காட்டுறாரு, பார்க்குறோம். அவர் ஆல்ரெடி எங்கிட்ட ஜாதகம் பார்த்துருக்காரு. அவருக்கு, அவர் குழந்தைங்களுக்கு, அவர் மிஸ்ஸஸ்க்கு எல்லாருக்கும் இரவுல தான் அவருக்கு ஜாதகம் பார்க்கறதுக்கான அமைப்பு ஏற்படுத்தும். ஏன்னா நம்ம சந்திரன் அப்போ தான் நம்ம ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருப்போம். அப்படிங்கும்போது இந்த ஜாதகத்தில் என்ன அமைப்பு இருக்கு அப்படின்னா, டேட் ஆஃப் பர்த்தே அவருக்கு 16. இப்போ நான் 7, 16 ஒரு வேலையை செய்யும், 7 ஒரு வேலை செய்யும். 16 என்ன செய்யும் அவருக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நடக்கக்கூடிய திசை குரு திசையில் கேது புத்தி நடக்குது. முடிச்சு கிழக்கணும் 2, 5 கூடிய குரு 6ஆம் இடத்துல கேதுவோடு சேர்ந்திருக்காரு. அப்போ 6ஆம் இடம் சர்வீஸ். அப்போ எல்லாரையும் அழைச்சிட்டு போய் சர்வீஸ் பண்ணுறாரு. 3 நாள் ஸ்டார் ஹோட்டலில் தங்க வைக்கிறாரு, 3 ஸ்டார் ஹோட்டலில் இந்தியன் ஃபுட்டு, தமிழ் ஃபுட்டு கொடுக்குறாரு. 3 நாளும் எல்லாரும் என்ன பரிகாரம் அஸ்ட்ராலஜர்ஸ் நாங்கள் சொல்லி அனுப்புகிறோமோ அந்த பரிகாரத்தை கிளைண்ட்டுக்கு பக்கத்தில் இருந்து ப்ராப்பராக செஞ்சு திரும்ப ஃப்ளைட் ஏற்றி விடுறாரு. அப்போ அவங்களுக்கு சேவகம் பண்ணுறாரு. அப்போ லக்னாதிபதி 2, 5 கூட குருதிசை நடக்குது, அது 6ல் இருக்குது. அப்போ ஒரு கடன் கொடுத்துருமான்னு கேட்டால் கடனை கொடுக்காது. ஏன்னா கடனை கொடுக்கக்கூடியதாக அவர் மாடிஃபிகேஷன் பண்ணிட்டார். தன் வீட்டுக்கு அவன் 12ல் மறைஞ்சிட்டான். அப்படிங்கும்போது என்ன பண்ணுன்னா, தன் வீட்டுக்கு அவன் தனஸ்தானத்தில் இருக்கான். எப்படின்னா மீனத்துக்கு 2ஆம் வீட்டில் குருக்கேது இருக்கு, விருச்சிக லக்னத்துக்கு. அப்போ அதை வந்து வரமாக மாற்றிட்டார். அப்போ குருக்கேது இணைவு. அவருக்கு பரிகாரம் என்ன சொன்னோன்னா, யானை, குருக்கேதுனா யானை, யானை முடி வாங்கி தானமாக கொடுங்கண்ணா. யாருக்கு கொடுக்குறேன், எனக்கே கொடுங்கன்ட்டேன். ஏன்னா எனக்கு குருதி தான் நடக்குது. அப்போ என்ன விஷயம்னா, யார் ஒருத்தவங்க காரகத்துவத்தை பரிபூர்ணமாக தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களால மட்டும்தான் பரிகாரத்தை அப்ளை பண்ண முடியும். இப்போ நீங்கள் யூடியூப் சேனலில் பார்த்துட்டு நீங்கள் வந்து வீடியோ பார்த்துட்டு நீங்கள் பரிகாரம் பண்ணுறது தப்பு கிடையாது. ஏன் அப்படின்னா, சக்கர யுகத்தில் போகும்போது வயிற்றில் இருக்கக்கூடிய கிருஷ்ணன் சொன்ன கதையை கேட்ட அபிமன்யு முழுமையாக கதை முடியறதுக்கு முன்னாடி தூங்கிடுறாரு. சக்கர யுகத்தில் போனவருக்கு திரும்ப வர தெரியல. ப்ராப்ளம் ஆகிட்டுதா? அப்போ ஒரு பரிகாரத்தை யார் சொல்கிறாங்களோ அவங்ககிட்ட அதை ப்ராப்பராக செய்யணும், கேட்டு முறையாக செய்யணும். அப்போ தான் அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். எப்போவுமே ஒரு பாவம் வெற்றியை கொடுத்தா அதற்கு 7ஆம் பாவம் நிச்சயமாக அதுக்கு அழிவை ஏற்படுத்தும். உண்மை இல்லையா? எப்போவுமே ஒரு பொருள் காரகத்தை இயங்குனா உயிர் காரகத்தை பாதிக்கும், உயிர் காரகத்தை இயங்குனா பொருள் காரகத்தை பாதிக்கும். அப்போ இதை எப்படி நியூட்ரலாக பண்ணுறது? அப்போ அந்த நியூட்ரலாக பண்ணக்கூடிய வித்தையை தான் அஸ்ட்ராலஜரான நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கிரகங்களையும் நாம் எப்படி டாக்டிக்ஸாக எடுக்கலாம். இப்போ நான் வந்து முழுக்க ஃபாரினர்ஸுக்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ ஃபாரினர்ஸுக்கு போயிட்டு கோயில் சொல்லக்கூடாது. காரணம், யாரெல்லாம் கோயிலுக்கு போனால் பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னா, ஜாதகத்தில் குரு வக்கர நிலையில் இருக்கக்கூடியவங்களும் குரு 6, 8, 12 மறைஞ்சவங்களும் அடிக்கடி கோயில் பரிகாரம் செஞ்சாங்கன்னா அவங்கள கேட்கணும், நீங்கள் எந்த கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் விபத்தை செஞ்சீங்க. ஏன்னா அவருக்கு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய குரு 8ல் போய் மறைஞ்சிருக்காருன்னா, கோயிலுக்கு போயிட்டு வந்தோன்னு ஒரு அவமானத்தை செஞ்சிருப்பார், ஒரு விபத்தை செஞ்சிருப்பார். கோயிலுக்கு போயிட்டு வரும்போது படியில் அடித்து காலில் ரத்தம் வரும் பார்த்துறீங்களா? கோயிலுக்கு போயிட்டு வரும்போது டயர் பஞ்சராக போயிடும். கோயிலுக்கு இன்னும் உண்மை தானே, குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரும்போது கார் 3 பல்ட்டி அடிச்சதெல்லாம் இருக்குது. அப்போ எல்லாருக்கும் கோவில் பரிகாரம் வேலை செய்யாது. பரிகாரங்கிறது கடவுள்கிட்ட மட்டும் இல்லை, கடவுள் அமைச்சதான் எல்லாமே. அப்போ எல்லாமே பரிகாரம் தான். சரிங்களா? இந்த மைக்கு நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? மைக்காக பார்ப்பீங்க. நான் இது 3ஆம் இடமா பார்ப்பேன். ஏன்னா நாம் சொல்லக்கூடிய விஷயத்த த்ரோட்டு, காது மூக்கு தொண்டை, இஎன்டி அப்படின்னு சொல்லக்கூடியதான் மைக்கு. இப்போ வாயில் ஒரு பிரச்சனைனாலும் இழுத்தோம்னா சளி வாய் வழியாக வரும். சளி பிடிச்சிங்கன்னா காதை அடிச்சுக்கும், காதை அடித்தா தலைவலிக்கும். இறைவன் எப்படி கனெக்ஷன் பண்ணியிருக்காங்க? இதான் ட்ரையாங்கிள் சொல்கிறான். இந்த ட்ரையாங்கிள் கரெக்டாக இந்த முக்கோணம் ட்ரையாங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வேலை செய்யும். அந்த ஆப்போசிட் மோனை தான் நம்மளோட தொண்டைக்குழி மேலே இருக்கக்கூடிய மனோன்மணி சக்கரம். யாருக்கெல்லாம் இது ஓப்பன் ஆகுதோ அவன் சித்தன், யாருக்கெல்லாம் இது ஓப்பன் ஆகலையோ அது மனுஷன். அவ்வளோதான், மேட்டர் முடிஞ்சு போச்சு. அப்போ யாரெல்லாம் எந்த கிரகங்களை எப்படி இயக்கணும், இதான் கான்செப்ட். அப்போ குரு ராகு ஒரு ஜாதகத்தில் இருக்குது, அவங்க என்ன மாதிரி பரிகாரம் செய்யணும் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், குரு ராகுவுக்கு குருனா லட்டு, ராகுனா உடைச்சி, அதை குழந்தைங்களுக்கு மனநல பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு. ஏன்னா மூளை அப்படிங்கிறது குரு, ராகுங்கிறது ரிவர்ஸ். அப்போ ஏற்கனவே உருண்டையாக இருக்கக்கூடிய லட்டை உடைச்சி குழந்தைங்களுக்கு தானமாக கொடுக்க சொன்னால் இது முன்னாடி உள்ள பரிகாரம். இப்போ குரு ராகு அப்படிங்கிறது ஏடிஎம் மிஷினு. ஏன்னா நீங்கள் ஏடிஎம் கார்டை விட்டால் பணம் வெளியே வரும்.
பணத்தை வெளியே தள்ளும். பாம்பு எப்படி நாக்க வெளியில் நிட்டோ அது வந்து குரு ராகு. யாருக்கெல்லாம் குரு ராகு சேர்க்கை இருக்கோ அவங்க அடிக்கடி ஏடிஎம்மில் போய் வித்ட்ரா பண்ணுற பழக்கத்தை வச்சுங்க. சரி, குரு கேது இணைவு நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம்? குரு கேது இணைவு யானைகிட்ட ஆசீர்வாதம் சொல்லியிருக்கோம். இது ஏற்கனவே உள்ள பரிகாரம். இப்போ அப்டேட்டு, ஏன்னா டெய்லியுமே ஃபோன் வந்து உங்கள் ஃபோன் வந்து அப்டேட் கேட்குது. மனுஷன் அப்டேட்டில் இருக்கணும். என்ன சொல்லுவேன்? இவருக்கு வேறு வேலை இல்லை, ஒரே பரிகாரத்தை திரும்ப திரும்ப சொல்லுவார். ஏன்னா நீங்கள் உட்காந்து ஓசியில் பார்க்குறீங்க வீட்டில், அது தப்பு இல்லையா? ஒரு மனுஷன் ஒரு பரிகாரத்தை சொல்லணும்னா ஈஸியாக ஒரு செகண்டில் சொல்லணும்னா இதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய உழைப்பு இருக்கும், எத்தனை பேருக்கு அப்ளை பண்ணி இந்த விஷயத்தை சக்ஸஸ் பண்ணியிருப்போம். சொன்ன யாரும் என்கிட்ட கமாண்ட் எழுதின யாரும் என்கிட்ட ஜாதகம் பார்த்ததில்லை. யாரும் கமாண்ட் எழுதாதவங்க பூரா என்கிட்ட வந்து சக்ஸஸ் ஆகாமல் இருந்ததில்லை. காரணம், வெற்றியாளர்கள் விமர்சிக்க மாட்டார்கள், தன்னை விமர்சிக்கக்கூடிய அளவுக்கு பெரிய ஆளாக மாறிடுவாங்க. இதான உண்மை. சரி, குரு ராகுவுக்கு ஏடிஎம்மில் பணம் எடுக்கணும். அப்போ அதுக்கு ஆப்போசிட் அடுத்த ஆள் கேட்கும், எனக்கு குரு கேது இணைவு. அவங்கெல்லாம் லாக்கர் பயன்படுத்துங்க. உங்களோட ஒரு செயின் இருக்குது, ஒரு மாதம் லாக்கரை வாடகைக்கு எடுத்து. ஏன் குரு கேது இணைவுனா? குருனா தங்கங்க, குருனா பணம். அப்போ குரு கேது லாக்கரில் பூட்டி சாவி வச்சுக்கிறோம். இது செலவாகாது. சரிங்களா? ஏடிஎம்மில் எடுத்து போனால் எதுக்கு? ஆடை வெட்டுறது, ஆடை வளர்க்குறது எதுக்குங்க? வெட்டுறதுக்கு தானே. அப்போ ஏடிஎம்மில் எடுத்து போனால் எதுக்கு? செலவு பண்ண தானே. இதான உண்மை. அப்போ ஜாதகத்தில் குரு ராகு சேர்க்கை உள்ளவங்க அடிக்கடி ஏடிஎம்மில் போய் பணம் வித்ட்ரா பண்ணணும். எது சேர்க்கை உள்ளவங்க அடிக்கடி லாக்கர்கள் பயன்படுத்தணும். ஒரு 2 மாதம் உங்கள் செயின் இருக்குது, ஒரு வாட்ச் இருக்குது, மோதிரம் இருக்குது, ஹைலி எக்ஸ்பென்சிவான விஷயமா இருக்குது, அதை நீங்கள் லாக்கரில் டாக்குமெண்ட்டே வச்சுருக்கீங்க, கொண்டு போய் லாக்கரில் வச்சு அதுக்கு லாக்கருக்கு பணம் கட்டுங்க. இது குரு கேது சேர்க்கைக்கான சிறப்பான பரிகாரம். சரிங்களா? அதே போல் உலகத்திலேயே ரொம்ப சூப்பரான விஷயம் சுக்கிரன். ஏன் அப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய சுக்கிரன் தான். அதே சமயத்தில் நம்மளை மாட்டி விடுறது, தேவையில்லாத பணத்தை செலவு பண்ண வைக்கிறது இதே சுக்கிரன் தான். சுக்கிரன் எப்படி பணத்தை எப்படி கொடுக்குறாரு, அதே அளவுக்கு செலவு பண்ண வைப்பாரா? அப்போ சுக்கிரனுடன் ராகு சேர்ந்ததுன்னா அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா லோக்கல் பிராண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சரக்கு அடிக்கிறது தான். அதாவது ராகு அப்படின்னாலே மதுபானங்கள் அப்படின்னு அர்த்தம். யாருக்கெல்லாம் சுக்கரன் ராகு இருக்கோ அவங்க மதுபானங்களை வாங்கி கொடுக்கறதோ அதை வந்து இந்த முனிசாமி அந்த கிராம தேவதைகளுக்கு படைக்கக்கூடிய பூஜைக்கு சுக்கரன் ராகு உள்ளவங்க லோக்கல் சரக்கு வாங்கி வைக்கிறது ரொம்ப சிறப்பு. அதே சமயத்தில் சுக்கரன் கேது அப்படிங்கிறது காஸ்ட்லியான பிராண்டு, ஸ்காட்சு, மெக்டோனல், இந்த மாதிரி நிறைய பேர்லாம் இருக்குது. அந்த இதை வாங்கி வச்சு படைக்கலாம். இது எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, கேது அப்படின்னா சுருக்குதல்னு அர்த்தம். எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க சுக்கரன் ராகு அப்படின்னா பணத்தை பெருக்கும், அதே அளவு உங்களுக்கு பணத்தை செலவாகவும் வைக்கும். சுக்கரன் கேது தான் பணத்தை இருக்கும். நீங்கள் பாருங்கள், அந்த காலத்தில் பாட்டி வந்து இடுப்பு, அதாவது அது பேர் என்ன சொல்லுவாங்க, சுருக்கு பைன்னு சொல்லுவாங்க. அந்த சுருக்கு பையில் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டி வந்து ஒரு மினி பேங்கை வச்சுருப்பாப்புல, அவ்வளோ பணம் இருக்கும். இன்றைக்கி நம்மளால் பர்ஸை எடுத்து பார்த்தா வெறும் கிரெடிட் கார்டாகவே இருக்குது. கிரெடிட் கார்டு பணம் வருதுன்னு பார்த்தா வாங்கினதுக்கு ஸ்வைப் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். இஎம்ஐ பில்லில் கன்வெர்ட் ஆகி ஓவர் டியூ ஆகிடுது. அப்போ இதெல்லாம் தேய்க்கிறீங்க, இதெல்லாம் சுக்கரன் ராகு அவங்க பணத்தை எல்லாத்தையும் உள்ளே வச்சு கட்டினாங்க. இது சுக்கரன் கேது. யாருக்கெல்லாம் சுக்கரன் கேது இணைவு இருக்கோ அவங்க பிங்க் கலர் சுருக்கு பையில் பணத்தை வச்சு கட்டி வைங்க, ஆட்டோமேட்டிக்காக சுக்கரன் கேது இயங்க ஆரம்பிச்சிடும். சுக்கரன் ராகு யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க இனிப்பு பொருட்களை வெள்ளிக்கிழமையில் வாங்கி தானமாக கொடுங்க. ராகுவுக்குள்ள பொருள்லாம் நிறைய இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எதெல்லாம் பிரம்மாண்டத்தை காட்டுதோ அதெல்லாம் ராகு. அப்போ காஸ்ட்லியான ஸ்வீட்டை வாங்கி கொடுங்க. சரி, இதில் எப்படிங்க ராகு மிக்ஸ் பண்ணுறது? காஸ்ட்லியான ஜிலேபி வாங்கி தானமாக கொடுங்க, வேலை முடிஞ்சு போச்சு. ஏன் ஜிலேபி ராகுக்கு சொல்கிறோம்? உளுந்தில் செஞ்சது, அதில் ஆக்சுவலாக இனிப்பு இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக அது சுருள் வடிவத்தில் இருக்குது, அவ்வளோதான். அப்போ யாரும் காரகத்துவத்தை பரிபூர்ணமாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்யும். பொதுவாகவே இன்றைக்கி இப்போ மழை காலம் நடந்துகிட்டு இருக்கு. எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, மழையில் நினைஞ்சால் சளி பிடிச்சணும். பொதுவாகவே ஒரு கான்செப்ட் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எப்போவுமே வாழ்க்கை ரிவர்ஸ் தான். 2ன்னு இருக்கிறது தான் 1, 1ன்னு இருக்கிறது தான் 2. எப்படி கேட்குறீங்களா? வாழ்க்கையில் யாரெல்லாம் நம்பர் 1க்கு போனாங்களோ அவங்களாம் 2ஆம் நம்பர் பண்ணி தான் 1ஆம் நம்பருக்கு போயிருப்பாங்க. யாரெல்லாம் 1ஆம் நம்பரோ அவங்க 2ஆம் நம்பரை நம்பி தான் 1ஆம் நம்பரில் இருப்பாங்க. சரிதானே? அப்போ இதில் என்ன விஷயம் அப்படின்னா, நீங்கள் ஈஸியாக பார்த்துங்க. உங்கள் வீட்டில் எல்லார் வீட்லேயும் இன்றைக்கி ஃப்ரிட்ஜ் இருக்கும். ஃப்ரிட்ஜை முன்னாடி ஓப்பன் பண்ணி பாருங்கள், குளுன்னு இருக்கும். அப்படியே ஃப்ரிட்ஜோட பேக் சைடு தொட்டு பாருங்கள், சுடும். சூடாக இருக்கிறதுனால தான் அது கூலிங்காக இருக்குது, கூலிங்காக இருக்கிறதுனால தான் பின்னாடி சூடாக இருக்குது. அப்போ எப்போவுமே மாற்றி யோசிக்கணும். ஏன்னா புதன் அப்படிங்கிறது ஜோதிடம், வித்தியாசமாக யோசிக்கக்கூடியது எல்லாமே ஜோதிடம் தான். அப்போ பரிகாரத்தை கிரியேட் பண்ணக்கூடிய எல்லாருமே
பிரம்மா. அப்போ குருவுக்கு அதிதேவதே யார்? பிரம்மா தான். அப்போ ஜோதிடர்கள் எதுக்கு குருன்னு சொல்கிறாங்க? எதனால் குருன்னு சொல்கிறாங்க? உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயத்தை யோசிக்கிறதுனால. அப்போ ஜோதிடர்கள் குரு கிடையாது, ஜோதிடர்கள் புதன். அவங்க சொல்லக்கூடிய வித்தை ஜெயிச்சதா அவங்களை நீங்கள் குருவாக ஏற்றுக்கிறீங்க. ஏன் அப்படின்னா புதன் அப்படிங்கிறவர் யார்கிட்டையுமே பாடம் கற்றுக்காதவருங்க. குருவுக்கும் சந்திரனுக்கும் மகனாக பிறக்கக்கூடியவர் தான் புதன். புதன் தான் இரட்டை தன்மையுடையது. சந்திரனோட தன்மையும் புதனுக்கு இருக்கும், குருவோட தன்மையும் புதனுக்கு இருக்கும். ஏன்னா புதன் குருவாக மாறலாம், அதே புதன் சந்திரன் சொல்லக்கூடிய தாயாக மாறலாம். ஆனால் குரு புதனாக மாற முடியாது, சந்திரன் புதனாக மாற முடியாது. ஸோ ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறோம். இப்போ நான் யூஸ் பண்ணுறது எல்லாமே நம்பர்ஸோடு மெர்ஜ் பண்ணிட்டேன். காரணம் என்னென்னா, முன்னெல்லாம் நான் எல்லாத்தையும் பழகக்கூடியவங்களுக்கு நட்சத்திரம் கேட்பேன், கரணம் கேட்பேன், இது எல்லாமே ஆட் பண்ணி நம்பரில் கொண்டு வந்தாச்சு. அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்பரில். எண்கள் எப்படியெல்லாம் ஒரு மனித வாழ்க்கையில் எண்ணத்தையும் அதாவது எண்ணங்கள் எப்படி, எண்கள் வந்து எண்ணத்தை எப்படி ஏற்றமாக கொண்டு வரும், நாம் நினைக்கக்கூடிய ட்ரீமை எப்படி அடையணும் அப்படிங்கிறது எண்களை வச்சு சொல்லலாம். இப்போ நான் வந்து டேட் ஆஃப் பர்த் 7, ஜேம்ஸ் பாண்ட் 007, கமலஹாசன் நம்பர் 7. அதாவது மைக்கேல் மதன் காமராஜன் ஒரு படம் வந்துச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மதனகோபால் வந்து ஃபாரின் ரிட்டர்ன் லண்டன்லேருந்து வந்திருப்பார். அவர் ஒரு லேப்டாப் யூஸ் பண்ணுவார். அந்த லேப்டாப் வரும்போது என்னடா இது டிவி பெட்டி மாதிரி கையில் தூக்கிட்டு சுற்றுறான்னு சொன்னாங்க. என்ன கமலுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு. 15 வருஷம் கழிச்சு தான் இந்தியாவிலே வருது. இருக்கிறதுலே மோஸ்ட் பவர்ஃபுல் பிராண்டு அதுதான். அப்போ பின்னால் வரக்கூடிய விஷயத்தை அதாவது ஃபார்வர்ட் பண்ணி பார்க்கக்கூடிய நம்பர் 7. அப்போ உலகத்திலே 7ஆம் நம்பருக்குன்னு ஒரு மிகப்பெரிய வசீகரமும் ஆற்றலும் உண்டு. ஏன்னா 7னா கேது, அறிவுங்கிறது புதன். அப்போ புதனோட ராகு சேர்ற அறிவை விட புதனோட கேது சேரக்கூடிய அறிவு ஞானத்தை கொடுக்கும். அறிவால் ஞானத்தை வாங்க முடியாது, ஆனால் ஞானத்தால் அறிவை வாங்கலாம். அப்போ புதன் ராகு சேர்க்க உள்ளவங்களும் என்ன செய்யணும்? ஜாதகத்தில் புதன் அப்படிங்கிறது குழந்தைகள், ராகுங்கிறது என்ன? பிரம்மாண்டம், ஸ்வீட்ஸு. அப்போ ராகு காரகத்துவம் உள்ள உணவுகளை குழந்தைகளுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்க அவங்க நல்ல பிரம்மாண்டமான சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுங்க. சரி, சாக்லேட் சாப்பிட்டா பல்லு வலிக்காதா? கீழே ஒருத்தன் எவனா கமெண்ட் பண்ணுவான், சாக்லேட் சாப்பிட்டா குழந்தைங்களுக்கு எடுக்கு. தம்பி, நீங்கள் பார்த்த விளம்பரம் வேறு, நான் சொல்கிற விளம்பரம் வேறு. நான் சொல்கிறது பியூர் சாக்லேட்டு, சரிங்களா? அந்த சாக்லேட் சாப்பிட்டா கசக்கும், இனிக்காது. அப்போ அது சுக்கரனோட சனி சேரும் காலத்தில். அப்போ யாரெல்லாம் புதன் ராகு சேர்க்க இருக்கோ அவங்கெல்லாம் சின்ன குழந்தைங்களுக்கு ஜிலேபி வாங்கி தானமாக கொடுக்க இந்த புதன் ராகுவால் ஏற்படக்கூடிய விஷயங்கள் யோகமாக இருந்தால் யோகமாக இருக்கும், அது வந்து சாபமாக இருந்தால் அது பாசிட்டிவாக மாதிரி உங்களுக்கு நியூட்ரலாக வேலை செய்யும். புதன் கேது இணைவு. புதன்னா என்னது? அதாவது அறிவு. கேது அப்படின்னா ஞானம். அப்போ இரட்டை பிள்ளையார் வழிபாடு சிறப்பான பலன்களை கொடுக்கும். ஏன்னா புதன் அப்படிங்கிற ஒரு 2, கேதுங்கிறது பிள்ளையார். புதன் கேது இணைவுள்ளங்க இரட்டை பிள்ளையார் கோவிலில் போய் வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்கும். சரி, ஏற்கனவே ஒரு பரிகாரம் சொன்னேன். குரு ராகு அப்படிங்கிறவங்க இந்த பக்கம் பேக் மாட்டுவாங்க தெரியுங்களா? ஸ்கூல் பேக் மாட்டுறாங்க பாருங்க, அவங்கெல்லாம் குரு ராகு. யாரெல்லாம் சைட் போய் மாட்டுறாங்களோ அதெல்லாம் கேது. பூணூல் வந்து கேது. அப்போ ஸ்லிங் பேக் யாரெல்லாம் சைடில் மாட்டுறாங்களோ அவங்கெல்லாம் குரு கேது இணைவு பெற்றவர்கள். ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் குரு கேது இணைவு இருக்கோ அவங்கெல்லாம் ஸ்லிங் பேக் மலேசியன்ஸ்லாம் யூஸ் பண்ணாங்க. நான் இந்த பேக்கை பல வருஷம் யூஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணி எந்த மாதிரி வேலை செய்யுது அப்படிங்கிறத நான் பார்த்துருக்கேன். யாருக்கெல்லாம் சனி ராகு சேர்க்கை இருக்கோ, குரு ராகு சேர்க்கை இருக்கோ அவங்கெல்லாம் பேக் பின்னாடி மாட்டுற பேக்கை யூஸ் பண்ணுங்க. லேப்டாப் பேக்காக இருக்கட்டும், அது ட்ராவல் பேக்காக இருக்கட்டும். யாருக்கெல்லாம் குரு சனி சேர்க்கை இல்லை குரு கேது சேர்க்கை இருக்கோ அவங்கெல்லாம் சைடில் மாற்றக்கூடிய அந்த ஸ்லிங் பேக் யூஸ் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பீர்கள். கோவிலுக்கு போனால் மட்டும் வேலை செய்யாது. நாம் பயன்படுத்தக்கூடிய விஷயங்களோட காரகத்துவத்தை ப்ராப்பராக புரிஞ்சுக்கிட்டால் அந்த எனர்ஜியை நம்ம எங்கேருந்து வேணாலும் எடுக்கலாம். கோவிலில் ஒரு எனர்ஜி கண்டிப்பாக இருக்கும். காரணம், மாடு உடம்பு ஃபுல்லாக பால் இருந்தாலும் காம்பு வழியாக தான் கறப்போம். அப்போ என்ன செய்யுது? இந்த உலகம் ஃபுல்லாக இந்த பிரபஞ்ச சக்தி முழுவதும் எனர்ஜி இருந்தாலும் கோபுர கலசத்தின் வழியாக இழுத்து அதை வந்து கருவறைக்கு உள்ள செலுத்துது. அப்போ அங்கே ஒரு சிலை வச்சுருக்கோம், சிலைக்கில் எந்திரத்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கும்பாபிஷேகம் பண்ணுறோம், அதுக்கு டெய்லி அபிஷேகம் பண்ணுறோம், அர்ச்சனை பண்ணுறோம். ஏன் டெய்லி அபிஷேகம் பண்ணணும்? நாம் சொல்லக்கூடிய கர்மாவை பூரா ரிசீவ் பண்ணி வச்சுக்கோம் அந்த சிலை. காரணம், விக்கிரகங்கள் எப்போவுமே இப்படி வாங்கிட்டு இப்படி கொடுக்கும். இதை வாங்கிக்கிட்டு நெகட்டிவை உள்ளே வச்சு ஹார்ட்டுன்னு சொல்லக்கூடிய பக்கத்தில் நெகட்டிவை வச்சுக்கிட்டு மனசுக்குள்ளே தாங்கிக்கிட்டு தந்தேன் அப்படிங்கிறவ வரத்தை இப்படி கொடுத்துரும். அப்போ இந்த நெகட்டிவெல்லாம் எப்படி சரி பண்ணுறது? அபிஷேகம் பண்ணி கிளென்ஸ் பண்ணுறோம். காரணம், ஒரு விஷயத்தை கிளென்ஸ் பண்ணணும்னா சந்திரனோட ஆதிக்கம் வேணும். எப்படி? ஒரு இடத்துல அழுக்கப்பட்டுருது, எதை வச்சு சரி பண்ணுறோம்? தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணுறோம் இல்லையா? பர்ஃப்யூம் அடித்து க்ளீன் பண்ணுறோம். பர்ஃப்யூம் மீன்ஸ் எப்படின்னா இந்த கோலின் அந்த மாதிரி ஐட்டம்லாம் இருக்குது பார்த்தீங்களா?
அதுதான் இந்த மாதிரி விஷயத்தை அடித்து உடைக்கும் போது அந்த இடம் சுத்தமாகிடும். அப்போ சந்திரன் தான் பிரதானமாக ஒரு பரிகாரத்தை ப்ராப்பராக சொல்லி வெற்றி அடையக்கூடிய அமைப்பு. நான் சொன்ன பரிகாரத்துக்கு சிரித்தவெல்லாம் அப்படியே தான் இருக்கான். இன்றைக்கி நான் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக கிளாஸஸ் போட போகிறேன். காரணம் வேர்ல்டு ஃபுல்லாக நம்மளோட பிரான்ச்சஸ் ஆரம்பிக்க போகிறோம். காரணம் நம்மளோட லட்சியம் வேறு, இவரோட லட்சியம் சொன்னவங்களுக்கு பற்றி நமக்கு கவலையே கிடையாது. காரணம் சொல்லக்கூடியவர்கள் நமக்கு செலவைக்க போகிறதில்ல. அப்போ எப்போவுமே இறைநிலைங்கிறது என்ன? தன்னை எதிர்ப்பவனையும் தன்னை தூக்கிப்படுவர்களை சமநிலையில் பாவிக்கக்கூடியவர். சமநிலை தான் இறைநிலை. அப்போ சிரத்தை தான் கடவுள், நம்பிக்கை தான் காட் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை யாருக்கெல்லாம் இந்த நம்பிக்கை ஸ்ட்ராங்காக இருக்கும்? ஜாதகத்தில் 5ஆம் அதிபதி வலுத்தவன் ஸ்ட்ராங்காக இருப்பான். ஏன்னா புத்திஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம், போன ஜென்மத்தோட கெப்பாசிட்டி, பூர்வ புண்ணியம் என்ன ஜாதகத்தில் போன ஜென்மத்தில் என்ன பூர்வ புண்ணியம் பண்ணியிருக்குமோ அது அடிப்படையிலே இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு கர்மா விளையும். அப்போ 5ல் சனி, 5ல் ராகு, 5ல் கேது இருக்கிறவங்கள கன்ஃபியூஷன், அவங்களெல்லாம் ஜாதகம் பார்த்து சாட்டிஸ்ஃபேக்ஷனே பண்ண முடியாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் கிளென்சிங் பரிகாரம்னு சொல்லக்கூடிய அந்த 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகத்துக்கான பரிகாரத்தை கொடுக்கணும். அப்போ 5ல் கேது இருக்கு, என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு அவங்க பிள்ளையாருக்கு ஃபஸ்ட்டு ஜாதகம் வந்துருச்சு, போட்டாச்சு, பலன் எடுக்கிறோம், சரியாக வரலையா? போய் பிள்ளையாருக்கு தேங்காய் உடைச்சிடுவாங்க. என்னைக்கு உடைக்கிறது? செவ்வாய்க்கிழமை உடைச்சிடுவாங்க. ஏன்? செவ்வாயை போல் கேது. சரி, எப்போ செஞ்சால் வேலை செய்யும்? செவ்வாயை போல் கேது. அப்போ கேதுவோட டைம் என்ன? ராகுவுக்கு 3 to 4:30, 9 to 10 யமகண்ட நேரம். யமகண்ட நேரத்தில் செஞ்சுட்டு இருந்தால் வேலை செய்யும். அப்போ 5ல் சனி. 5ல் சனிங்கிறது என்ன? புத்திஸ்தானத்தில் தடை. அப்போ ஒரு மகிழ்ச்சி இருக்காது, விரக்தி இருக்கும். எதை தொட்டாலும் பார்த்துக்கலாம் போ, செஞ்சுக்கலாம் போ, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது 5ல் சனி. அப்போ 5ல் சனி இருக்குது அப்படின்னா 5ஆம் இடம் குழந்தைகள். சனிங்கிறது செருப்பு. ஒரு சின்ன குழந்தைக்கு ஒரு ரப்பர் செருப்பு வாங்கி தானமாக கொடுங்க, சனிக்கிழமை வேலை முடிஞ்சு வச்சு. கிரகங்களை நாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறோமோ அந்த மாதிரி கிரகங்கள் நம்மளை ஹேண்டில் பண்ணணும், அவ்வளோதான். அப்போ பாருங்கள், அண்ணன் வந்து விளக்க தூண்டி விடுறாங்க. எப்போவுமே அணைஞ்ச விளக்கு ஏற்றுறது சிரமம். ஏன்னா திரும்பி போடணும், எண்ணெய் ஊற்றணும். ஆனால் லேசாக உள்ளே எரிஞ்சிக்கிட்டு இருக்க விளக்கு தூக்கி விட்டுடலாம். அப்போ லேசாக எரிஞ்சிக்கிட்டு இருக்க விளக்குங்கிறது தோஷம். இல்லாமல் கருகி போச்சுன்னா அதுதான் சாபம். அப்போ தோஷத்துக்கும் சாபத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. தோஷம் அப்படிங்கிறது கோவிலில் போய் பரிகாரம் செஞ்சுருது. ஆனால் கர்மாங்கிறது நாம் அனுபவித்து தான் கழிக்கிறது. ஒரு அம்மா என்கிட்ட சொல்கிறாங்க, சார் நீங்கள் வந்து ஒரு பூஜை பண்ணி கொடுத்தீங்க, அம்மா வந்து பேசவே இல்லை. தெய்வம் மனித ரூபேனாம்மா. ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, ஒரு தெய்வம் முதல்ல வந்து நேராக பேசும். அது மட்டும் இல்லை, நான் இந்த நிலைக்கு வரதுக்கு 14 வருஷம் கஷ்டப்பட்டுருக்கேம்மா. உங்களுக்கு தெய்வம் வந்து இப்படி நேராக வந்துருந்தாங்க, உங்களுக்கு கிரெடிட் கார்டு வாங்கிட்டு போங்க, இந்தாங்க ஏடிஎம் பின் நம்பர், உங்கள் கிளைண்ட் வந்து ஒரு 50,000 போட்டிருக்காரு, வித்துட்டா நீங்கள் என்ன சொல்லணும்? பேங்க் மேனேஜர் ஃபோன் பண்ணல, சார் உங்களுக்கு கிரெடிட் கார்டு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க, வந்துருச்சு. ஸோ இந்த நீங்கள் வந்து நாளைக்கு வந்து அப்ளை பண்ணிங்க. நீங்கள் என்ன செய்யணும்? அஸ்ட்ராலஜர்கிட்ட, சார் எனக்கு எந்த டைம் நல்லா இருக்குது, நான் எந்த நேரத்தில் ஆக்டிவேட் பண்ணணும், எந்த நேரத்தில் பணம் போடணும், வித்ட்ரா பண்ணணும். இப்படி தானே தெய்வம் உதவி செய்யும். நாம் தெய்வம் நம்மள்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தால் நம்ம சித்த நிலைக்கு போயிடுவோமா இல்லையா? சித்த நிலைக்கு போனவனுக்கு பணம் எதுக்குங்க? இப்போ தேவையா? ஏன்னா எதுவுமே வேணான்னு காடு மலை சந்து பொந்தில் இருந்துக்கவங்க தான் சித்தர்கள். அவங்களுக்கு எதுக்கு பணம்? குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கவங்களுக்கு தான் பணம் தேவை. அப்போ நம்ம வந்து தெய்வம் மனித ரூபேனா. அப்போ ஜோதிடர்களும் உங்களுக்கு வழி நடத்தக்கூடியவர்களும் உங்களுக்கு வந்து தெய்வமாக இருந்து வழிகாட்டுறாங்க. ஏன் அப்படின்னா ஒரு சின்ன பொறி தான் மிகப்பெரிய ஜுவாலையை உருவாக்கும். அப்போ ஒரு சின்ன விஷயம் நீங்கள் அலட்சியப்படுத்துனீங்கன்னா அது மிகப்பெரிய தோல்வியில் கொண்டு போய் விட்டுரும். எப்போவுமே அக்செப்டன்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம், ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை. அதைத்தான் நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறேன். 5ஆம் இடம் நல்லா இல்லைன்னா அவங்கள நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணவே முடியாது. கடவுளே வந்து எதுக்குனால நீ யாருப்பா போயிட்டு வா, கடவுள்லாம் வேறு மாதிரி இருப்பார், நான் படத்தில் பார்த்துருக்கேன், ஒத்துக்கவே மாட்டான். காரணம் 5ஆம் இடம் கெட்டு போனவங்களுக்கு திருப்தி இருக்காது, நம்பிக்கை இருக்காது. யாரையும் அவ்வளோ சீக்கிரத்தில் நம்பிக்கை வராது. நீங்கள் வேணால் கேட்டு பாருங்கள், மலர் மருந்தில் கார்ஸ் அப்படிங்கிற மருந்தை கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு நம்பிக்கை வரும். சரிங்களா? நாம் எல்லாமே மிக்ஸ்டு பரிகாரம் தான். ஏன்னா நம்ம நம்பரே 7. அப்போ கேதுங்கிறது மல்டிபிள் பர்சனாலிட்டிங்கிற மாதிரி ஒரு மருத்துவர். காலைல கூட அந்த அக்காட்ட சொன்னேன், அக்கா மருத்துவன் அப்படிங்கிறவன் யார்? டாப் டு பாட்டம் வரையும் படிச்சிருக்கணும். அவங்க எம்பிபிஎஸ். ஒரு ஸ்பெஷல் பார்ட்டு ஆப்ரேஷன் பண்ணணும், அதை பற்றி தெரிஞ்சிடவங்கிற மாஸ்டர் டிகிரி. சர்ஜன், அது எம்எஸ்ஆர் இருக்கட்டும் இல்லை எம்டிஆர் இருக்கட்டும். அப்போ நாம் எல்லாருமே அஸ்ட்ராலஜர், ஒரு விஷயத்தில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. ஜோதிடம் ஃபுல்லாக தெரியும். 4ஆம் அதிபதியும் அவங்க ஜாதகத்தில் 12ஆம் அதிபதியோடு தொடர்பு, செவ்வாய் நல்லா இருந்தது, சுக்கிரனோட தொடர்பு ஒன்று இருந்துச்சுன்னா அவங்க வாஸ்து எக்ஸ்பர்ட்டு. புதன் நல்லா இருக்குது, 3-6 தொடர்பு இருக்குது காலபுருஷனுக்கு, அப்போ அவங்க புதன் ஜாதகத்தில் கேதுவோடு சேர்ந்துருக்கு அப்படிங்கிறவங்க நியூமராலஜிஸ்ட்டு. அவ்வளோதான். அவங்களுக்கு சுக்கிரன் நல்லா இருக்குது, சந்திரனோடு சேர்ந்துருக்கு, அவங்க ஜெம்மாலஜிஸ்ட்டு. அவ்வளோதான்.
அப்போ அவங்களுக்கு வந்து காற்று வீட்டில் புதன் இருக்காரு, கூட வந்து ராகுவோட தொடர்பு கொள்கிற அவங்க தான் ஹீலர்ஸு. அப்போ பேசிக் என்ன அஸ்ட்ராலஜி. அப்போ எல்லாருமே மற்றவங்கள பேசுகிறதுக்கு முன்னாடி முதல்ல ஜோதிடத்தை கற்றுட்டுவாங்க, காரகத்தோன்னா என்னென்னு தெரிஞ்சுட்டுவாங்க. முதல்ல ஒரு கிரகம் என்னென்ன ஃபெர்மெண்டேஷனில் இயங்குங்கிறத தெரிஞ்சுங்க. ஏன் அப்படின்னா என்கிட்ட நான் கிளைண்ட்கிட்ட கேட்குறது என்னென்னா, உங்களுக்கு விளக்கம் தேவையா சொல்யூஷன் வேணுமா? காரணம் தெரிஞ்சால் காரியம் செய்ய முடியாது. ஏன் அப்படின்னா நீங்கள் டாக்டர்கிட்ட போய் மருந்து எழுதுறீங்க, மருந்து எழுதி வாங்குறீங்க நோய்க்கு. டாக்டர் இந்த மருந்தில் வந்து என்ன வந்து ஜிங்க் எவ்வளோ இருக்குது, பொட்டாசியம் எவ்வளோ இருக்குது, கால்சியம் எவ்வளோ இருக்குன்னு கேட்பீங்க. இது நமக்கு தேவையா? நம்ம என்ன கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்டா? நமக்கு தேவை மருந்து. அவர் பேராசிட்டமால் கொடுத்தானே, சிட்ரிசன் கொடுத்தானே, எல்லாம் ஒன்று தான். நமக்கு நோய் தீரணும். அப்போ அஸ்ட்ராலஜர் சொல்லக்கூடிய பரிகாரத்தை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணணும். ஏன்னா ஆல்ரெடி அதை ஆராய்ச்சி பண்ணி தான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ நீங்கள் போய் இதை புதுசாக அதை சாப்பிட்டா இது வருமா, இதை சாப்பிட்டா எதை சாப்பிட்டாலும் எது வருமோ வரவங்களுக்கு தான் வரும். ஏன் அப்படின்னா ஒரு மனிதன் எல்லாருமே ஜெயிக்க பிறந்தவர்கள். தாயோட கருவறையில் போய் சேரக்கூடிய ஒரு விந்து துளி தான் 1000 விந்து துளியில் ஒரு விந்து துளி தான் முந்தி வாழ்க்கையில் ஜெயிச்சு வருது. யாரெல்லாம் அதை ஏற்றுக்கிறாங்களோ அவன் ஜெயிக்கிறான். கமெண்ட் பண்ணுறான், வேடிக்கை பார்க்குறான். யார் தெரியுமா மிகப்பெரிய வெற்றியாளன் இல்லாமல் இருக்கான்? முழுந்து தோத்துட்டவன் வெற்றியாளன், ஜெயிச்சவனும் வெற்றியாளன். வேடிக்கை பார்க்குற கதை சொல்கிறான் பாருங்க, அவன் அன்ஃபிட்டு. ஏன் அப்படின்னா அவன் களத்திலையும் குதிக்க மாட்டான், அவன் வாழ்க்கையை ஹேண்டில் பண்ண தெரியாது, பயம். அவன்லாம் ஆஸ்பன் கேரக்டர். ஸோ ஒரு விஷயத்தை எப்படி செய்யணுங்கிறத விட யாரோட இருந்து செய்யணும், வாழ்க்கையில் நம்ம எதெல்லாம் பயன்படுத்தணும், இதுதான் ஜோதிடம். உங்களுக்கு ஜோதிடம் அப்படிங்கிறது வழிகாட்டி. எப்படின்னா இந்த ரூட்டில் போகணும் அப்படிங்கிற மேப்புனா புதன் தான். என்ன வழியை காட்டு ரூட் புதன் ராகு. போய் நேராக போ, லெஃப்ட்டில் போய் டேக் டைவர்ஷன், இந்த இடத்துல பெட்ரோல் பங்கு வரும், இந்த இடத்துல டீ கடை வரும், எல்லாமே காட்டுறது மேப். அப்போ அந்த மேப் படி போகிறோம், ரைட்டு. மேப் படியே போய்கிட்டே இருக்கும். பிரேக் போடாமல் போகலாமா? ஹாரன் அடிக்காமல் போகலாமா? அந்த இடத்துல தான் உங்களுடைய அறிவு அப்படின்னு சொல்லக்கூடிய அறிவை பயன்படுத்தி ஞானம் அடைந்த அஸ்ட்ராலஜர்கிட்ட ஜாதகம் பார்க்கணும். அப்படி செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கிரகம் இயங்க போகுது. அப்போ முன்னெல்லாம் நட்சத்திரத்துக்கு நான் தாராபலன் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்போ என்னாச்சு, இதெல்லாம் மாற்றி ஒரு ரிசர்ச் கண்டுபிடிச்சிருக்கேன். நியூமராலஜி படி ஒருத்தவங்க என்ன பேரை பயன்படுத்தணும், என்ன பிராண்ட் பேரை பயன்படுத்தணும், அந்த நம்பரை கூட்டினா எத்தனை வரும், அவங்க டேட்டா பர்த்தோட இந்த நம்பர் எப்படி மெர்ஜ் ஆகுது, யார் என்ன கலர்ஸ் யூஸ் பண்ணணும். முன்ன வந்து நம்ம நட்சத்திரத்துக்கு, அப்புறம் வந்து பாவத்துக்கு தாராபலன், கலர்ஸு, உணவு, அப்புறம் வந்து நமக்கு தானமாக கொடுக்க வேண்டியது, நாம் வாங்க வேண்டியது, நாம் பார்க்க வேண்டியது, நாம் இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ எண்கள் எப்படி வந்து உங்கள் எண்ணத்தை நிறைவேற்றும் அப்படிங்கிற மாதிரி நியூமராலஜி படி நீங்கள் என்னென்ன பொருள் பயன்படுத்தணும் அப்படின்னு பாருங்கள். என் பேர் ரத்தினகுமார்னு இருக்கும். என்னுடைய ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸுக்கு தெரியும், ஆஸ்ட்ரோ ரத்னகுமார்னு வச்சுருந்தேன். அப்புறம் அந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா கூட்டினா 39 வரும். 39ஓட மிகப்பெரிய மைனஸ் என்ன தெரியுங்களா? தன்னை நாடி வருபவர்களுக்கு ஏணி. எல்லாரும் மேலே ஏறி போயிட்டு இந்த ஏணி அனாதையாக கிடக்கும், யாரும் திரும்பி பார்க்க மாட்டான். அப்புறம் பார்த்தேன், என்னோட பேர் இப்படியே இருந்ததுன்னா இந்த ஏணி அனாதையாக கிடந்தா என் குடும்பம் அனாதையாக படும் போல் இருக்கு. அப்போ நாம் மாறணும். நம்மளே புதன் என்னோட லக்ன புள்ளியை கேட்டேன். அப்போ கேட்ட நட்சத்திரம் சந்திரனோட கரும பதிவு. ஆல்ரெடி ரோஹிணி நட்சத்திரமா, அப்படி இருக்கிற பட்சத்தில் பேரை மாத்துறேன். 7க்கு உலகத்திலே பெஸ்ட் காம்பினேஷன் என்ன? 2, 5. ஆல்ரெடி சந்திரன் இருக்கனால 2 தேவையில்ல, புதன் தான் தேவை. ஏன்னா நான் பேச தான் காசு, நான் கிளைண்ட்டை பார்க்க தான் காசு. ஏன்னா வேர்ட் ஆஃப் மவுத் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். அப்போ புதனில் பேர் வைக்கணும். பாலா RETHINAKEMARங்கிறது RATHINAKEMARனு மாத்துறேன். கூட்டி பாருங்க, 41 வரும். கூட்டினா 5. அப்போ 5 உலகத்தில் பெஸ்ட் வசியமான நம்பர். காரணம் 7க்கு 5 காம்பினேஷன் வந்துருதா? அப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படி தான் வேலை செய்யும். இன்றைக்கி பாருங்கள், நான் மெர்லின் ஹோட்டலில் தங்குறேன். நாம் எங்கே போனாலும் கிரகம் நம்மளை வேலை செய்ய வைக்கும். ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க். நான் ரெகுலராக ஆக்ஸ்போர்டில் தான் தங்குவேன். அங்கே வரும்போது கிளைண்ட்டாக வரமாட்டாங்க ரூமுக்கு. என்னன்னு பார்த்தா அது ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி லண்டனில் இருக்குது. அது நமக்கு வேலை செய்யலை. யுனைடெட் கிங்டமில் என்னடா அப்படின்னு பார்த்தா ரூமை மாத்திரம் மெர்லின், அதுவே கேது. நமக்கு 10ல் கேது. ஆப்போசிட்டில் பஞ்சாப் நேஷனல் பேங்க்கு. பஞ்சம்னா 5. அப்போ நேஷனல் பேங்க்கு, தேசியமயமாக்கப்பட்ட வண்டி பஞ்சாப் நேஷனல் பேங்க்கு. அப்போ எனக்கு குரு கேந்திரத்துலேருந்து லக்னத்தை பார்க்குறாரு. சரி, ரைட்டு. அதே போல் நம்ம புதனா கௌரி சங்கர் ஹோட்டல், அதுதான் மெர்லின் ஹோட்டலோட ரெஸ்டாரண்ட்டோட பேர். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு லக்னாதிபதி 8ல், இந்தாண்ட கிருஷ்ணா ஹாஸ்பிட்டலு. பாருங்கள், காலையில் 3 கிளைண்ட்டுக்கு அப்பாயின்மெண்ட் பார்த்துட்டு தான் வரேன். வந்த கிளைண்ட்டு
கிளைண்ட்டோட பையன் என்ன ஒரு வருஷமாக ஃபாலோ பண்ணுறாங்க. வந்த பையன் வந்து ஒரு விஷயத்துக்காக வராரு. இருந்துச்சு, அவர் பேர் வேண்டாம். அவர் என்ன விஷயத்துக்காக என்கிட்ட வந்தார்னா, இந்த ஆஸ்மா கம்ப்ளைண்ட்டெல்லாம் அடிக்கும் பார்த்தீங்களா, சிப்லான்னு ஒரு கம்பெனி இருக்கும், ஆஸ்மா கம்ப்ளைண்ட் யூஸ் பண்ணக்கூடிய அந்த கம்பெனியில் டாக்டராக இருக்கார், சீஃபாக. அவருக்கு ப்ரொமோஷனுக்காக என்கிட்ட வந்தார். ப்ரொமோஷன் ஒரு பரிகாரம் சொன்னேன், ஜெயிச்சார். தீபாவளிக்கு எனக்கு கிஃப்ட்டு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் எப்போவுமே என்னோட எல்லா வீடியோஸ்லையும் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ஹெட்ஃபோன் தான் மாட்டியிருப்பேன். ஒரு க்ரீன் கலர் இப்போ மாற்றிட்டேன், என் பேரை க்ரீனாக மாற்றுறேன். எனக்கு வரக்கூடிய கிஃப்ட்டு க்ரீன் கலரில் ஹெட்ஃபோன் வருது. இதை இப்போ காட்டுறேன். அதாவது நரேன் ஐயா வந்து ஷூட் பண்ணுறாரு, எடுக்கிறாரு என்ன வந்து ஸ்லோவாக இருக்க சொல்லி. காரணம், நான் ரோகிணிக்கு கிரகம் என்ன சந்திரன், அதிலே பேர் சந்திரன் ஸ்பீடு. என்னோட கரணம் தைத்துளை கரணம், அதுக்கு சுக்கரன், அதிலே சுக்கரன் இருக்கு. நான் ரிஷபராசி, அதுவும் சுக்கரன் தான், சுக்கரன் இருக்கா. அப்போ நான் ஸ்பீடாக இருந்தால் தான் என் கூட வரக்கூடிய கிளைண்ட்டை நான் ஸ்பீடாக கொண்டு போக முடியும். நான் சனி பகவான் மாதிரி இப்போ மந்தமாக இருந்தேன்னு வச்சுங்க, அவரையும் இன்னைக்கு நாளைக்கு பிறக்க வேண்டிய குழந்தை நாளைக்கு பிறந்தா தான் அது சுகப்பிரசவம். நாளன்னைக்கு பிறந்தாலும் அது ஆப்ரேஷன் தான், முதல் நாள் பிறந்தாலும் அது ஆப்ரேஷன் தான். ஸ்பாட்டில் நடக்கணும்னா அந்த ஸ்பீடுன்னு இது ஸ்பீடு இல்லை, யுக்தி, பிரசன்ஸ் ஆஃப் மைண்டு. சந்திரன் தான் பிரசன்னத்துக்கு மிகப்பெரிய கிரகம். ஏன்னா ஸ்பான்டேனியஸாக அடிக்கணும் அப்படின்னா சந்திரன் நல்ல நிலையில் இருக்கும். யாரெல்லாம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களோ, அதே மாதிரி பூச நட்சத்திரக்காரங்களோ, அனுஷ நட்சத்திரக்காரங்களோ என்ன ஆகிடும், சனி சந்திரனோட சென்றுறாரு, புனர்ப்பு தோஷமும் மாறிவிடார். என்னென்னா தன் புத்தி தனக்கு செயல்படாது. யாரெல்லாம் சந்திரன் கேதுவோட நட்சத்திரம் அஸ்வினி மகம் மூலம் இருக்கோ அவங்க ஞானியாக தான் இருப்பாங்க, ஆனால் கன்ஃபியூஷன் மைண்ட்லேயே இருப்பாங்க. ஏன்னா சந்திரன் அப்படிங்கிறது மனசு, கேதுங்கிறது தடை, இல்லைன்னா சுருக்குதல். தன் அறிவை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை எக்ஸ்போஸ் பண்ண தெரியாது. மிகப்பெரிய அறிவாளியாக இருப்பாங்க, மேடையில் போனால் பேச்சு வராது. அப்போ அதெல்லாம் இந்த கேதுவோட நட்சத்திரம் சந்திரனில் சேரும் போது இருக்கும். அப்போ எதெல்லாம் நாம் எப்படி எக்ஸ்போஸ் பண்ணணுமோ அப்படி எக்ஸ்போஸ் பண்ணணும்னா ஒரு சிறப்பான அஸ்ட்ராலஜரை பார்த்து உங்கள் கிரகத்தை நீங்கள் வழி நடத்துங்க. உங்களோட நியூமராலஜி வேலை செய்யுமானா வேலை செய்யும், பரிகாரம் வேலை செய்யுமானா செய்யும், கடவுள் இருக்காரானா இருக்காரு. எல்லாமே பிலீவ் தான் காடு. நம்பிக்கை யாருக்கு இருக்கும்? 5-9 வலுத்தவன் ஜாதகம் பார்க்கணும், 5-9 வலுத்தவன் ஜாதகம் கேட்டால் தாங்க நடக்கும். 5 கூடவன் கெட்டு போயிட்டான்னு வச்சுங்க, பண்ணுனுங்க. ஒரே ஒரு பரிகாரம் நடந்தது, அதுக்கப்புறம் அவர் சொன்னது நடக்கலைங்க. அதுக்கப்புறம் இவர் வேற அஸ்ட்ராலஜர்கிட்ட போயிட்டாரு. ஒரு இடத்துல போட்ட பைப்பு 10 அடியில் நிற்கிது, இன்னொரு இடத்துல போட்ட பைப்பு 10 அடியில் நிற்கிது. ஒரு ஆள் ஆப்போசிட்டில் போட்டார், ஒரே இடத்துல 100 அடி ஸ்பாட்டில் தண்ணி வந்துருச்சு. காரணம், ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க, என்ன செய்கிறீங்க, சார் நீங்கள் கொடுத்த மருந்து மேலே செய்யலை அப்படின்னு அதே டாக்டர்கிட்ட போனால் தான் உங்கள் கண்டிஷன் என்ன தெரிஞ்சுக்கிட்டு டோசேஜ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாரு. இல்லைன்னா என்ன ஆகும், திரும்ப ஒரு டாக்டர்கிட்ட போனீங்க, ஃபஸ்ட்லேருந்து இசிஜி, எக்ஸ்ரே, ஸ்கேனு எல்லாத்தையும் பார்த்தா இதால் டாக்டருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நோயாளி உங்களுக்கு பிரச்சனை. அப்போ எப்படி உண்டென்று தெய்வம் உண்டென்றுன்னு சொல்கிற மாதிரி எதை பிடிச்சாலும் முதல்ல நீங்கள் எல்லா ஜோதிடர்களும் பார்க்குறீங்க. எந்த ஜோதிடரும் நம்ம வாழ்க்கையை வழிகாட்டுவார். அது நானாக இருக்கலாம், அண்ணன் பூபதி அண்ணனாக இருக்கலாம், மாப்பிள்ளை பிரகாஷாக இருக்கலாம், இல்லை வந்து காலைல பேசுகிற மீனாட்சி பரமகுராக இருக்கலாம், அக்கா வந்து அடுத்த பேச போகிறாங்க மணிமேகலை அக்காவாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கட்டும். உங்கள் ஜோதிடரை நீங்கள் தான் தேர்வு செய்யணும். இன்னொன்று என்னென்னா, ஒரு ஜோதிடரை பற்றி முழுமையாக தெரியாமல் நீங்கள் ஜாதகம் பார்க்காதீங்க, அது பாவம். என்ன மாதிரி பாவம்? நீங்கள் எப்படி ஒரு டாக்டரை செலக்ட் பண்ணுறீங்க, இந்த டாக்டர் நல்ல டாக்டரா, இந்த பக்கத்து விட்டாக்கா போயிருக்கு, இந்த மாதிரி ஒரு இடுப்பு வலியா சரி பண்ணி கொடுத்தாரா அப்படின்னு ரெஃபரன்ஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா, நீங்கள் ஏதாவது ஒன்று வந்துட்டீங்கன்னு வச்சுங்க, ஏன்னா அவங்க பேசக்கூடிய பேச்சுக்கும் உடைக்கும் சம்மந்தம் இல்லாமல் கூட இருக்கலாம், இல்லை உடை நல்லா இருக்கும், அவங்க சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். அப்போ ஒருத்தவங்களை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு போனீங்கன்னா அவங்க மிகப்பெரிய வெற்றியாளர்களாக மாறுவாங்க. காரணம், ஒரு நட்சத்திரமோ ஒரு பாவமோ ஒரு எண்களோ ஆப்போசிட் ஒரு பாவத்தை கண்டிப்பாக இயக்கிக்கிட்டே இருக்கும். ஒரு பாவம் இயங்குனுச்சுன்னா அதோட ஆப்போசிட் பாவம் கண்டிப்பாக அழிவு பாவம் தான். யாருக்கெல்லாம் 5-9 வலுத்துருச்சோ அவங்களுக்கு தனஸ்தானம் அடி வாங்கிடும். ஏன் அப்படின்னா, இந்த பாவத்துக்கு அது எதிர்மறை பாவம். ஐயா கேந்திர திரிகோணத்தில் அப்படி தானே வேலை செய்யும் நரேன் ஐயா, கரெக்டு தானே? அப்போ எப்போவுமே நான் சொல்கிறது என்னென்னா, நம்ம ரெகுலராக சொல்கிறது தான், செரிமானத்துக்கு ஈனோ குடிக்கிறது நல்லதான், ரெகுலராக குடித்தா வயிறு பாய்ச்சிரும், சரிங்களா? அப்போ எப்போவுமே ஒரு பாவத்துக்கு ஒரு பாவம் அழிவு தான். அப்போ இதை ப்ராப்பராக நியூட்ரல் பண்ணணும்னா தெய்வங்கிற ஒரு பேலன்ஸ் பண்ணணும். அதனால தான் காலபுருஷனுக்கு 9ஆம் இடத்துல குரு வச்சிருக்காரு. குரு அப்போ எங்கெல்லாம் பார்ப்பார்? 5, 7, 9 பார்ப்பாரா? நிவர்த்தி கிடைக்கும். ஸோ உங்கள் ஜாதகத்தை நீங்கள் எப்படி இயக்குகிறீர்களோ அப்படி இயங்கும். உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கைகளுக்கும் திசாபுத்திகளுக்கும் கோச்சாரத்துக்கும் நீங்கள் பரிகாரத்தை பண்ணும்போது ப்ராப்பராக உங்கள் பேரை மாற்றணும் அப்படின்னா கிரகங்கள் மாறும். அப்போ எப்போ மாறும்? ஜனவரியில் நடக்குதுன்னு வச்சுங்களேன்,
இப்போ 6 மணிக்கு வெளிச்சம் வருதுன்னா எப்படி 4 மணிக்கே வந்து 6 மணிக்கு சூரியன் வருதுன்னா 4 மணிக்கே வெளிச்சம் வருங்கிற மாதிரி இப்போ ஜனவரியில் வந்து ராகுகேது பயிற்சியாக போகிறார், குரு பயிற்சியாக போகிறாருன்னா இப்போலேருந்து உங்களுக்கு பலன் தெரிய ஆரம்பிச்சிடும். எப்படி தெரியும்? நீங்கள் நல்ல அஸ்ட்ராலஜரை பார்த்துருவீங்க, அவ்வளோதான், வேலை முடிஞ்சு போச்சு. இந்த சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவீங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கெல்லாம் நான் எப்படி ஜாதகம் சொல்லியிருக்கேன், எப்படி பலன் சொல்லியிருக்கேங்கிறது எல்லாருக்குமே தெரியும். என்கிட்ட வரவங்க சொல்யூஷன் நோக்கி வாங்க, ஆராய்ச்சி பண்ண வராதிங்க. ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் உங்கள் கிரகத்தை இறைவன் ஆராய்ச்சி பண்ணி தான் உங்களுக்கு அனுப்பியிருக்காரு. நீங்கள் திரும்ப இந்த ஆராய்ச்சியை பண்ணாதீங்க. அதே போல் கர்மா அப்படிங்கிறது ஒரு மனுஷனோட முக்கியம். நான் ஏற்கனவே சொன்னேன், தோஷத்துக்கு கோவில் பரிகாரம், கர்மாவுக்கு சிரத்தை. என்னன்னா கர்மாங்கிறது அனுபவிச்சு தான் கழிக்கணும். அப்படிங்கும்போது ஒரு ஜாதகத்தில் கர்மாவை எடுத்து சொல்லக்கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னா சனி, ராகு, மாந்தி. அப்போ சனி, ராகு, மாந்தி யாருக்கெல்லாம் கெட்ட இடத்துல இருக்கோ, அவங்க லக்னத்தோட தொடர்பு இருக்கோ, இல்லை 9ஆம் இடத்தோட தொடர்பு இருக்கோ, இல்லை வந்து 10ஆம் அதிபதியோட தொடர்பு இருக்கோ, இல்லை 5ஆம் அதிபதியோட தொடர்பு இருக்குன்னா அவங்க கர்மாவில் பாதித்தவர்கள். எப்படி? இந்த ஜென்மத்தில் நான் ஒரு புல்லு பூண்டை கூட முடிச்சது இல்லைங்க, ஒரு எறும்பு கூட கிடைச்சேன். தம்பி இது இப்போ பண்ணதில்லை தம்பி, நீ போன ஜென்மத்தில் பண்ணது. ரஜினி ஒரு படத்தில் சொல்லுவார் பார்த்தீங்களா, இங்கு சாப்பிடக்கூடிய உங்களுக்கு நீங்கள் பணம் செலுத்த தேவையில்லை, அடுத்து வரக்கூடிய உங்கள் தாத்தா பணத்தை செலுத்துவார்னு. இவன் பார்த்தோன்னு போயிட்டான், சாப்பிட்டு வந்துட்டான் ஃபுல்லாக. தம்பி பில்லுங்கிறார். எதுக்குப்பா பில்லு? நான் சாப்பிட்டது தான் பணம் கொடுக்கூடாது, எங்கள் தாத்தா செலுத்துவான். அதெல்லாம் ரைட்டு தான், உனக்கு ஓம் பாரப்புள்ள செலுத்துவான். நீ சாப்பிட்டது உன்னோட பில்லு இல்லைப்பா, உங்கள் தாத்தா சாப்பிட்ட பில்லு. அப்போ ஆல்ரெடி நீங்கள் வாங்கிட்டு வந்த கெப்பாசிட்டிக்கும் உங்களோட இதுக்கு தான் இப்போ பரிகாரமாக வரப்போகுது. அப்போ அந்த பரிகாரங்களை எப்படி செய்யணும்னா, இதை வந்து கர்மா பரிகாரம். ஒருத்தவங்களுக்கு புத்திர பாக்கியமே இல்லை, ஒருத்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமே உருவாகலை, ஒருத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீடே அமையல, பணம் இருக்குது, கார் இருக்குது, வாடகை வீட்டில் கார் இருக்குது, சொந்த வீடே கட்ட முடியல. ஸோ எல்லாமே இருக்குங்க. எனக்கு வாகனம், சொந்த வாகனத்தில் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை, நான் வாடகை கார் தான் எடுப்பேன், ஆனால் பென்சில் தான் போவேன். என்ன புண்ணியம்? அப்போ இது கர்மா சார்ந்த விஷயம். அப்போ உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கர்மாவை நீக்க கர்மா சார்ந்த பரிகாரத்தை இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சிறப்பு விருந்தினராக பார்த்தீங்கன்னா மிஸ்டர் காசி சிவா அவர்கள் வந்திருக்காங்க. ஐயா வாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் கேந்திர திரிகோணங்களில், காலபுருஷனுக்காக இருக்கும், பாவத்துக்காக இருக்கும், கேந்திர திரிகோணங்களில் சனி இருந்து ஆப்போசிட் பாவத்தை பார்த்து அவர் எந்த அதோட பார்வைகளில் எங்கெல்லாம் பலன்கள் தவறாக விழுதோ அந்த விஷயங்கள்லாம் கர்மான்னு சொல்கிறோம். அப்போ அந்த கர்மாவை நிவர்த்தி செய்யக்கூடிய பரிகாரத்துக்கு நாம் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து காசி சிவா ஐயாவை. இவர் என்ன செய்கிறாரு, இவர் ஆல்ரெடி 30 வருஷம் டூரிசம் அண்டு எல்லா விஷயத்துலையும் எக்ஸ்பர்ட் ஆனாலே, யாருக்கெல்லாம் கர்மா ஏதோ ஒரு விஷயம் பாதிக்குது, காசி பயணம் போகணுன்னா இவரை காண்டாக்ட் பண்ணலாம். இவர் என்ன செய்வார், சென்னையில் நீங்கள் எந்த ஃப்ளைட் வேணாலும் பிடிக்கலாம், வாரணாசியில் உங்களை பிக்கப் பண்ணிக்குவார். அவரே 3 ஸ்டார் ஹோட்டல் போட்டு கொடுத்துருவார். பரிகாரத்தை கூட இருந்து செஞ்சு கொடுப்பாரு, உங்களை சேஃப்டியாக பார்த்துக்குவார், எல்லா பரிகாரத்தையும் கைட் பண்ணுவார். ரிட்டன் வந்து உங்களை ஃப்ளைட்டு ஏற்றுற வரையும் கூட இருப்பார், இருந்து எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பாரு. இந்த கர்மா பூரா அவர் வாங்கிக்குவார். அவர் வாங்கிட்டு அவர் வந்து தனியாக பரிகாரம் பண்ணுறதுக்கு நம்ம அவருக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் உங்களுக்கு கர்மாவால் பாதிச்சிருக்கு அப்படின்னு உங்கள் அஸ்ட்ராலஜர்ஸ் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, நீங்கள் இந்த மாதிரி பரிகாரங்களை பயன்படுத்துங்க. காசிக்கு போயிட்டு வாங்க, ராமேஸ்வரம் போயிட்டு வாங்க, ஸ்ரீலங்கா போயிட்டு வாங்க, 10 மலை முருகனை போய் மலேசியாவில் தரிசனம் பண்ணிட்டு வாங்க, முனீஸ்வரன் கோயிலில் சிங்கப்பூரில் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறவங்க இவரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய கர்மாவை இவர் வாங்கிக்க தயாராக இருக்கார். எப்போவுமே ஒரு பரிகாரத்துக்கு பரிகாரம் சொல்கிறத விட கர்மாவை யாரும் வாங்கிக்க மாட்டாங்க. கர்மாவை வாங்கி இவர் தயாராக இருக்கும்போது நீங்கள் அதை பயன்படுத்திக்கிறது மிகப்பெரிய அளவில் வெற்றியையும் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றத்தை தரும் என்று சொல்லி நீங்கள் பேசுகிறீங்களா ஜி? நம்பர் போட்டு சரி, இவரோட நம்பர் நான் இவர் சொல்லுவார், நீங்கள் நோட் பண்ணிங்க. எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் வந்து காசி சிவா. கடந்த 18 வருஷமாக வந்து இந்த காசி பரிகாரம் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ சிறப்பான முறையில் வந்து இந்த பரிகாரம் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஒருத்தருடைய கர்மா எல்லாமே அழிஞ்சு அவங்களுடைய வாழ்க்கை வந்து எல்லாமே மாறுது கம்ப்ளீட்டாக. வித்தின் 3 டேஸ்லேயே அவங்க வந்து அந்த ஃபீல் ஆகுது, காசியிலே வந்து அவங்கள வந்து அந்த ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து அது டெஃபினெட்லி வந்து இப்போ நீங்கள் காசி வரீங்க அப்படின்னாக்கா அது நீங்கள் கண்டிப்பாக உணரலாம். நம்மளுடைய அந்த கர்மா அப்படின்ற அந்த சொல்லக்கூடிய அந்த பரிகாரம் வந்து முழுவதுமாக கிளியர் ஆகிட்டு அகைன் ரீபர்த் ஆகுது உங்களுக்கு. சரிங்களா? இதுதான் வந்து நான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு தமிழ்நாட்டில் பார்த்திங்க அப்படின்னாக்கா நான் ஒருத்தர் தான். ஒவ்வொரு மாதமும் தொடர்ந்து போயிட்டுருக்கோம். ஒவ்வொரு குரூப்பை அழிச்சிட்டு ஒவ்வொரு மாதமாக 18 வருஷமாக போயிட்டுருக்கோம். இப்போ இந்த மாதம் நான் போகிறது வந்து 212வது முறையாக காசி போயிட்டுருக்கேன்.
ஓகேங்களா. 212வது முறையாக காஷி போயிட்டு இருக்கேன். ஒவ்வொரு மாதமும் தொடர்ந்து போயிட்டே இருக்கேன் நான். சரிங்களா. ஸோ நீங்கள் வரணும், காஷி பரிகாரம் பண்ணணும், காஷி போயிட்டு வந்து என்னுடைய கர்மாவை கழிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா என்னுடைய நம்பர் வந்து நோட் பண்ணிக்கோங்க. 9751937929 9751937929. என்னுடைய பேர் காஷி சிவா, கிருஷ்ணகிரி. சரிங்களா. எனக்கு இந்த வாய்ப்பளித்த ஜோதிட குருமார்களுக்கு அனைவருக்கும் மிக்க நன்றி. ரொம்ப நமது ஜோதிட தளபதி மாதாந்திர கருத்தரங்கத்திற்கு வருகை புரிந்த காஷி சிவா அவர்களுக்கு ஜோதிட தளபதி சார்பாக அண்ணன் பூபதிராஜன் அவர்களுக்கும் சார்பாக இந்த பொன்னாடையை போற்றுவதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அப்புறம் அவர் சொல்லும்போது கவனிச்சிங்களா, யார் சொன்னாலும் நம்பரை 2 முறை தான் சொல்லுவாங்க. ஏன்னா புதன் அப்படிங்கிறது நம்பரு, எப்போவுமே புதன்கிறது இரட்டை. யார் நம்பர் சொன்னாலும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இதுதான் அறிவு அவ்வளோ சீக்கிரம் புலப்படாது. ஞானம்ங்கிறது ஈஸியாக புலப்படும். கர்மா அப்படிங்கிறது இப்போ வந்து அவர் என்ன சொல்லிட்டாரு, ஈஸியாக நிவர்த்தி பண்ணுறதுக்கான வழியை சொல்லிட்டாரு. அப்போ இந்த உலகம் ஃபுல்லாக பரிகாரம் கொட்டி கிடக்குது. அதை நீங்கள் அள்ளி எடுக்கிறதும் கிள்ளி எடுக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. இன்றைக்கி நான்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடம் கற்றுக்கும் போது பார்த்திங்கன்னா ஜோதிடம் வந்து எனக்கு வந்து யாருமே சொல்லிக் கொடுக்கல. நான் 18வது தலைமுறை ஜோதிடர். நான் படிச்சுட்டு இந்த ஃபீல்டுக்கே வரக்கூடாது சத்தியம் பண்ணிவிட்டு பேங்க் வேலைக்கு போயிட்டேன். பேங்க்கில் போனாலும் நம்ம கிரகம் நம்மளுக்கு வேலை செய்யுமா? நான் போன பேங்க் ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஹெச்டிஎஃப்சி பேங்கோட அப்ரிவேஷன் ஹோம் டெவலப்மெண்ட் ஃபினான்ஷியல் கார்பரேஷன். வீடு கட்டுறதுக்கு லோன் அப்ரூவல் பண்ணுறேன், அப்புறம் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான லோன் அப்ரூவல் பண்ணுறேன். சரி, வீடு கட்டக்கூடிய பாவம் அப்படின்னா வீடு அப்படின்னா சுக்கிரனா, நான் தைத்துளைக்காரனா, நான் ரிஷபராசிக்காரன். அங்கே ஜாதகம் வேலை செஞ்சிருச்சா? சரி, நான் லோன் பண்ணி கொடுத்த பிஸ்னஸ் மேன்லாம் பார்த்தீங்கன்னா ஊதுவத்தி கடைக்காரு, ரெட்டகிளி தீப்பெட்டி. ஏன்னா ஊதுவத்தி எத்தனை விளக்கு ஏற்றுறதுக்கு. அப்போ 10ல் கேது இந்த வேலையை செஞ்சிருமா? அப்போ கிரகங்கள் சரியாக தான் வேலை செய்யுது. நான் அஸ்ட்ராலஜி ஓரளவுக்கு தெரிஞ்சதுனால என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். உங்களுக்கு தெரியலையா? நல்ல அஸ்ட்ராலஜரை பாருங்கள். ஏற்கனவே இந்த ஜோதிட தளபதி சேனலில் என்னோடய ஃபீஸ் வந்து 3500 ரூபா. சரிங்களா. யாரெல்லாம் ஜோதிட தளபதியை சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து அண்ணனுக்காக ஃபீஸ் 2000 ருபீஸ். ஓகே, ஏற்கனவே எல்லாரும் 1500 போட்டிருந்தாங்க. உண்மையை சொல்ல போனால் எனக்கு டைம் இல்லை. ஜோதிடம் ஃப்ரீ தான். ஒருத்தர் கேட்குறாரு, என்ன எங்கள் ஜோதிடத்துக்கு காசு வாங்குறீங்க? ஜோசியம் ஃப்ரீ தானே. நான் யாருப்பா ஜோசியம் காசுன்னு சொன்னேன்? ஜோசியம் ஃப்ரீ தான். உங்களுக்காக ஒதுக்குற பாருங்க 1 மணி நேரம். நீங்கள் இந்த டயத்தை காசு கொடுத்து வாங்குறீங்க. 1 மணி நேரம் நான் எந்த ஃபோனையும் எடுக்க மாட்டேன், உங்கள் ஃபோன் தான். அப்போ அந்த டைம் செலவு பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த டைமிங்க்கு தான் 2000. ஓகேவா? ஒரு 2000 ரூபா கூட கொடுத்து ஒரு ஜாதகத்தில் 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, அதுக்கான விஷயத்தை என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலங்கிறது எதுக்கு நம்ம வாழணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். அப்போ இது எனக்காக இல்லை, நீங்கள் ஜாதகம் பார்க்குறது உங்களோட லைஃப் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கும் நீங்கள் அடுத்த லெவல் போகிறதுக்கும். ஸோ யாரெல்லாம் இதை பயன்படுத்துகிறீங்களோ இந்த ஜோதிட மீட்டிங்கை அருமையாக பார்த்து ரசித்து அதை நீங்கள் வந்து அப்ளை பண்ணி அந்த ஜோதிடர்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த பரிகாரம் சொன்னீங்க இல்லையா, இதை எப்படி செய்யணும்? சரி, எத்தனை பேர் நான் சொன்ன வீடியோவால் சக்ஸஸ் பண்ணியிருக்கீங்க? யாராவது ஒரு ஆளாவது ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கீங்களா இந்த வீடியோவால், ஐயா நான் ஜெயிச்சிருக்கேன்னு? வாய்ப்பே இல்லையே. காரணம், நடக்கலைன்னா 1000 பேர்ட்டு சொல்லுவீங்க, நடந்தால் யார்ட்டையும் சொல்ல மாட்டீங்க. இதுதான் மனிதர்கள்ட்ட உள்ள மிகப்பெரிய தவறான விஷயம். நடக்கலைன்னா இந்த ஜோசியர் மாதிரி ஒரு டுபாகூர் கிடையாது, எந்த ஜோதிடம் டுபாகூர் கிடையாது. ஏன் அப்படின்னா ஜோதிடமே உண்மை. ஜோசியம் சொல்லக்கூடியவர்கள் எல்லாமே இறைவனோட ஆசீர்வாதம் இல்லாமல் ஜோசியம் சொல்லவே முடியாது. காரணம், வித்தை ஞானம் அப்படிங்கிறது யாரும் புகுத்த முடியாது. இயற்கையாக பிறவியில் வரணும், ஜாதகத்தில் வரணும். அப்போ எல்லா ஜோதிடர்களும் வெற்றியாளர்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் வெற்றியாளர்கள் அனைவருமே இறைவனின் குழந்தைகள். சரிங்களா. எனக்கு இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த அண்ணன் பூபதிராஜன் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளும் வணக்கங்களும். அப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா கடந்த 11 நாள் மலேசியாவில் இருந்தேன். மலேசியாவில் இருந்ததில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு கிரகம் ஒரு நாட்டை எப்படி இருக்கும். நீங்கள் நியூமராலஜியில் கூட்டி பாருங்கள், மலேசியா அப்படின்னு நம்பர் போடுங்க, நம்பர் 6ன்னு வரும். சரி, மலேசியாவோட கவர்மெண்ட் என்ன கவர்மெண்ட்னா முஸ்லீம் கவர்மெண்ட்டு, சுக்கிரன் ராகு. ஏன்னா இங்கே பணம் எவ்வளோ சம்பாரிச்சாலும் செலவாகிட்டே இருக்குது. நம்மளோட 1 ரூபா அங்கே வந்து 20 ரூபாங்கிறான். சரி, இந்த பணத்தை சேர்க்கணும்னா எங்கே நாட்டுக்கு போகணும்? சுக்கிரன் கேதுவாக இருக்கிற நாட்டுக்கு தான் போகணும். அதான் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன். சுக்கிரன் கேதுவா எங்கே வேலை செய்யும்? அதுதான் சிங்கப்பூர். நீங்கள் சிங்கப்பூர் நியூமராலஜி எழுதி பாருங்கள், அதுவும் சுக்கிரன் தான் வரும். அங்கே என்ன இருக்குது? சிங்கம் இருக்குது. சிங்கம்ங்கிறது மக நட்சத்திரம், அதாவது சிம்மத்தில் வரும். அப்போ சுக்கிரன் கேது சேர்க்க பணத்தை சேர்க்கணும்னா சிங்கப்பூர் போங்க. ஏன் அப்படின்னா இங்கே 1 ரூபா, அங்கே 60 ரூபா. மலேசியாவில் சிங்கப்பூரில் சம்பாதிங்க, மலேசியாவில் போய் செலவு பண்ணுங்கள். உங்கள் ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருந்தால் செயல்படுத்தினீங்கன்னா வெற்றியாளர்கள். தேங்க்யூ.
நல்லதொரு சிறப்பான கருத்துக்களை பதிவு செய்த பரிகார சக்கரவர்த்தி பாலா ரத்னகுமார் அவர்களுக்கு ஸ்ரீ செந்தூரன் அறக்கட்டளை நிறுவன தலைவர் பரிகார சக்கரவர்த்தி டாக்டர் பிரகாஷ் அவர்கள் பொன்னாடை போட்டு கௌரவிப்பார்.